இதான் எங்க பாத்ரூமோட மிரர் செல்ஃபி மிரர். ஸோ கண்ணாடி. இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மீசை அப்புறமா இந்த தாடி சேவ் பண்ணக்கூடிய வீடியோ நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஆக்சுவலா என்னோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வீடியோ ஒரு வீடியோ இருக்கு. என்னன்னா, தாடி மீசை சேவ் பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி இங்க ஓமனுக்கு வந்த பிறகு ஒரு வீடியோ எனக்கு தோணிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா மீசை தாடி? நானும் கிட்டத்தட்ட பல வருஷமா ட்ரை பண்ணி பாக்கி தாடியை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல அழகா ஸ்டைலா வளர்த்தணும் அப்படின்னு. மீசையும் ட்ரை பண்ணி பாக்கி வளர்த்தணும், ஆனா வளரல. இந்த சென்டர்ல மீசையே இல்லை. அதே மாதிரி இங்க வந்து வளருது, நூல் போல வளருது. ஸோ கிளியரா வளரல, நெருங்கி வளரல. நானும் நல்லா சேவ் பண்ணி பாக்கியேன். முடிவெட்ட கடைக்கு போகும்போலாம் அங்கவையும் சேவ் பண்ணி பாக்கியேன். வளரல, இப்படிதான் வளருது. ஸோ குழப்பம் இல்லை, இது ஒரு பிளஸ் பாயிண்ட் நமக்கு இந்த மாதிரி வளரியது. ஏன்னா மீசு நிறைய வளர்ந்தா பெரிய ஆள் மாதிரி காட்டும். ஸோ மீசு சின்னதா இருந்தா சின்ன பையனை மாதிரி காட்டும். அதனால இன்னைக்கு நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஸோ ஊர்ல இருக்கும்போது நான் மேக்சிமம் சேவ் பண்ண மாட்டேன். முடிவெட்ட போகும்போது கடலண்ட தான் பண்ணுவேன். மீசையை வந்து சேவ் பண்ணி கிட்டத்தட்ட எப்படியே 2 வருஷம் இருக்கும். ஏன்னா 2 இல்லை, ஒரு 1-1.5 வருஷம் இருக்கும். ஏன்னா மீசையை சேவ் பண்ணா நல்லாவே இருக்காது பார்க்க. ஆனா இங்க வந்து மீசையை சேவ் பண்ணணும். ஏன்னா வாய் வரைக்கும் போதும், அந்த முடி வரைக்கும் போதும். அதனால அதை வந்து சேவ் பண்ணி விடுவோம். அப்பதான் நமக்கு நெருங்கி வளர. இனி நம்ம கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் சேவ் பண்ணி விட்டு பார்ப்போம், வளருதான்னு பார்ப்போம். நல்லா வளர்ந்தா ஓகே, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இதே மாதிரி இருக்கட்டும், குழப்பம் இல்லை. முடியும் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துட்டு. ஸோ முடி வெட்டணும், அது கொஞ்ச நாள் ஆகட்டு, கொஞ்ச நாள் தாண்டி முடி வெட்டணும். ஸோ நீங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மீசை வளர்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட், அதாவது எண்ணெய், ஆயில், பியர்ட் ஆயில் இருந்தா சொல்லுங்க. நான் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. ஆனால் போட்ட கெமிக்கல் போட்டால் ஏதாவது ஆகுமான ஒரு பயமும் இருக்கு. அதனால சேவ் பண்ணி விட்டு பார்ப்போம், வளருதான்னு பார்ப்போம். வளரலன்னு குழப்பம் இல்லை, இருக்கிய மீசை மதி. சப்போஸ் மீசை வைக்கணும்னு ஆசை இருந்தேன்னா ஏதாவது பியர்ட் ஆயில் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடி பியர்ட் ஆயில் ட்ரை பண்ணியிருக்கேன். அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணேன், வளரல. ஏதோ சம்திங் ஹார்மோன் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மொத்தமா தாடி மீசை எல்லாம் வந்து கிளீன் ஷேவ் பண்ண போறேன். அதுக்கு நான் ஒன்று வாங்கியிருக்கேன், இந்த தாடி மீசை சேவ் பண்ண உள்ள ஒரு மிஷின். அதுலேயே வந்து சேவிங் செட், அதுலேயே வந்து பிளேடு இருக்கு. பின்ன அந்த பிளாஸ்டிக், இதான் ரொம்பவே ரேட்டு குறைஞ்சது வாங்கியிருக்கேன். அடுத்தது ஷேவிங் கிரீம் வாங்கல, சோப்பு. என்னுடைய சோப்பு, நான் குளிச்ச யூஸ் பண்ணி சோப்பை தான் வச்சு நான் தேய்ச்சி தாடி வந்து சேவ் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். ஸோ எனக்கு தாடி மீசை நிறைய இருக்கு, உங்களை பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையா இருக்கும், அழகா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறது. ஸோ நம்ம ஃபேஸுக்கு நிறைய வளர்ந்ததெல்லாம் இருக்காது, நம்ம ஃபேஸுக்கு இதுதான் செட் ஆகும். அதனால நம்ம இதையே வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். சேவிங் செட்டை ஓபன் பண்ணா உள்ளாடி ஒரு பிளேடும் கொடுத்துருக்கு. சேவிங் செட்டும் பிளஸ் பிளேடும் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பிளேடை அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, முகத்துல வந்து சோப்பு பதைய பிரட்டணும். இரட்டை வந்து லக்ஸ் சோப்பு தான் இருக்கு, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் லக்ஸ் சோப்பு தான் கிடைச்சு எனக்கு. நான் இருக்கு லக்ஸ் சோப். ஸோ இந்த சோப்பை தான் இதை நான் யூஸ் பண்ணியேன். இப்போ வந்து நான் பியர்டுக்கு வந்து அந்த ஷாம்பு ஒன்றும் யூஸ் பண்ணல, ஏன்னா அது வாங்கலை, நான் என்கிட்ட இல்லை. அந்த நம்ம அந்த ரப் பண்ணக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அதுவும் இல்லை. ப்ளஸ் வந்து அந்த க்ரீமும் இல்லை, சேவிங் க்ரீமும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்கிட்ட இருக்க சோப்பை வச்சு தான் பண்ணி. அடுத்தது நான் கடைக்கு முடிவெட்ட போகும்போது கடையில் வச்சு பண்ணலாம், கடையில் உள்ள அந்த க்ரீம் வச்சு பண்ணலாம். ஒரு உண்மையான ஒரு ட்ரூத் சொல்லணும் அப்படின்னா, தாடி மீசை இருக்கிறவங்களுக்கு இருக்குதேன்னு கவலை, இல்லாதவங்களுக்கு இல்லையேன்னு கவலை. முடி இருக்கிறவங்களுக்கு நிறைய முடி இருக்குதுன்னு கவலை.
முடி இல்லாதவங்களுக்கு இல்லையானு கவலை, அதான் ஒரு பிரச்சனை. எனக்கு வந்து மீசை இல்லைன்னு இல்லை, இருக்கு, ஆனால் அது வெளியில தெரியல. கம்பி கம்பி மாதிரி அங்கங்கே நிற்குது, ஆட்டு தாடி மாதிரி. தாடியும் அப்படிதான், பார்த்தீங்களா? வர இடத்துல இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதான் ஒரு கவலை. நெருங்கி வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, சோப்பு வதையை பிரட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த அந்த சேவிங் செட் வச்சு சேவ் பண்ணி விட்டுடலாம். மீசை இருக்க எப்படி இருந்து மீசை எடுத்த ஒரு எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா மீசை சேவ் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் மீசை எடுத்தா நல்லா எடுக்காதுன்னு. அதான் நான் வந்து மீசையை நான் சேவ் பண்ணாமல் வச்சுருந்தேன். பின்ன இப்போ வந்து வாய்ப்புள்ள போயிட்டே இருந்தா அதை நான் சேவ் பண்ணேன். பண்ண ஒரு எப்படி இருக்கு, சேவ் பண்ண ஒரு எப்படி இருக்கு. சேவ் பண்ணக்கு முன்னாடி எப்படி இருந்தது, வாய்ப்புள்ள முடி போச்சு. ஆக்சுவலாக சேவ் பண்ணதான் நிறைய வளரும். இப்போ நம்ம சேவ் பண்ணி விடுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ரிவர்ஸில் பண்ணணும், அதாவது இங்கிட்ட அங்கோட்டு பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாதான், கீழே மேலோட்டு பண்ணணும். அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா தீவிரவாதி மாதிரி இருக்கு. மீசை இல்லாம தாடி மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் இருப்பாங்க தீவிரவாதி, அந்த மாதிரி இருக்கு. அந்த முஸ்லீம்காரங்கள மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப இது கூட நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இதை நம்ம சேவ் பண்ணி எடுக்கணும், அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% எல்லாம் முடிஞ்சு இனி இம்படம் மட்டும்தான் இருக்கு. இம்படத்தையும் கிளியராக வந்து க்ளீன் ஷேவ் பண்ணி எடுக்க நான் என்ன பண்ணேன்னா இங்கே எல்லாம் சேவ் பண்ணேன். நெற்றி இங்கே இந்த இடம் எல்லாம், ஏன்னா இங்கே எல்லாம் வந்து ரொம்பவே இந்த டஸ்ட் பட்டு ஒரு மாதிரி இருந்த அழுக்கப்பட்டு, அதனால இங்கே எல்லாமே வந்து சேவ் பண்ணேன். இங்கே நெற்றி கண்ணத்துக்கிட்ட எல்லாமே. இனி இம்படத்தையும் கூட கிளியராக வந்து சேவ் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சா சேவிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு, முதல்ல அதாவது மீசை இருக்கும்போது என்னுடைய ஃபேஸும் மீசையும் தாடியும் எடுத்த பிறகு என்னுடைய ஃபேஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல, நம்ம கடையில் பண்ண மாதிரி வரல. அங்கங்கே சின்ன சின்ன முடிகள் நிற்கு. இருந்தாலும் ஒவ்வொரு அளவுக்கு பண்ணிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. வாயில முடி தாடி மீசை சேவ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் எப்படி சேவ் பண்ணி அப்படிங்கிறதான் கூட வந்து காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.